ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. 2025 வர போற எஸ்ஐபிசி வெற்றி நிச்சயம். என்னோட ஆசை என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே நீங்க எஸ்ஐபிசி 2 எக்ஸாமுக்குமே எலிஜிபிளா இருக்க பட்சத்துல ஓகே 2 எக்ஸாமுமே கிளியர் பண்ணி 2த்துலயுமே போஸ்டிங் ஆக ரெடியா இருந்து எது ஓகே அப்படிங்கறத பார்த்து நீங்க உள்ள வேலைக்கு போகணும். அப்படின்னு பார்த்தா ப்ரிஃபரபிளி நீங்க கண்டிப்பா எஸ்ஐ தான் சூஸ் பண்ணுவீங்க. எஸ்ஐக்கு எலிஜிபிளா இல்லாம பிசிக்கு கூட எலிஜிபிளா இருக்கவங்க, மேபி 10th 12th படிச்சவங்க பிசியை தட்டி தூக்கணும். ஓகேவா? உங்களை கிளியர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எஸ்ஐபிசிக்கு நம்ம அகாடமில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கம்மியான ஃபீஸ்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். பட் அதுல கொடுக்க போற கண்டென்ட் எல்லாமே நிறைய கண்டென்ட் ஒட்டபலா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஆனா நம்ம கொடுக்குற கண்டென்ட் அப்படியே கொடுத்து ஃபீஸ் அதிகமா வைக்கிறாங்க நிறைய இடத்துல. நான் உங்களை தப்பு சொல்ல, அவங்க அவங்களோட தேவைக்கு ஒரு ஃபீஸ் வைக்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் ஓகே அப்படிங்கிறதுக்காக அதே அளவுக்கு ஒர்த்தான கண்டென்ட்டை ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ்க்கு ப்ரொவைட் பண்றோம். ஓகே, ஸோ அதை பத்தி நான் டீடைல்ஸ் சொல்றேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சேர்ந்துக்கோங்க. சரிங்களா? சரி, ரைட். ஓகே, எஸ்ஐக்கு ஆன்லைன் டெஸ்ட் பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. 699 ரூபாய்க்கு தரோம். ஓகே, அதே பிசி ஆன்லைன் டெஸ்ட் 499 தான் தரோம். இது ரெண்டையும் சேர்த்தாலே 1200 ரூபா வந்துடும். அந்த 1200 ரூபா டெஸ்ட்லயுமே ஒரு 200 ரூபா கம்மி பண்ணி 999 கொடுக்குறோம். அப்ப ரெண்டுமே சேர்த்து ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா 999 தான் ஃபீஸ். இதுல குறிப்பிடத்தக்க விஷயம், எஸ்ஐ டெஸ்ட் சிலபஸ் வைஸ் போகும், பிசி டெஸ்ட் புக் வைஸ் போகும். ஓகேவா? எஸ்ஐ டெஸ்ட் சிலபஸ் வைஸ் போகும். அந்த சிலபஸ்க்கான வேர் டு ஸ்டடி ஒரு ஷெட்யூல்லே இருக்கும். சரிங்களா? ஸ்கூல் புக்ல எங்க படிக்கிறோம் என்ன படிக்கணும்ட்டு அப்ப அதை படிச்சு நீங்க அப்படியே டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, டெஸ்ட் பேட்ச்ல வர்றவங்களுக்கு டெஸ்ட் வந்து பைலிங்குவல் தான். அதாவது எஸ்ஐ டெஸ்ட் பைலிங்குவல், ஏன்னா எக்ஸாம் பைலிங்குவல்னால. பிசி டெஸ்ட் தமிழ்ல மட்டும் தான் இருக்கும், ஏன்னா எக்ஸாமே தமிழ் தானே, அந்த மாதிரி இருக்கும். டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் தான். கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் இருக்கும், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் இருக்கும். பிசி டெஸ்ட் பிப்ரவரி 22 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எஸ்ஐ டெஸ்ட் பிப்ரவரி 25 ஆரம்பிக்கிறோம். ஓகே, எஸ்ஐ டெஸ்ட் மொத்தம் 50 டெஸ்ட் தரும். ஒரு டெஸ்ட்ல 140 கேள்விகள், 7000க்கும் மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எஸ்ஐ டெஸ்ட்ல வந்தீங்கன்னா அதோட சைக்காலஜி கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். ஓகேவா? அதெல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான், நீங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். பிசிக்கு வந்து பிசி டெஸ்ட் வந்தீங்கன்னாலும் அதுக்கான சைக்காலஜி கிளாஸஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் சொல்றேன். சரிங்களா? அப்ப டெஸ்ட் சைக்காலஜி டிஸ்கஷன் சேர்த்து தான் நான் இந்த ஃபீஸ் சொல்றேன். பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டிலே நம்ம தான் கம்மியா தரும். இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த வீடியோ ஷெட்யூல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ரைட். இதே டெஸ்ட் ஆஃப்லைன் வந்ததுன்னா எஸ்ஐ 2500 ரூபா, பிசி 1 2 சேர்த்து 3 ஓகே, 2 சேர்த்து 4500 வரும். அதுலேயே ஒரு 500 குறைச்சு தான் வைக்கிறோம். ஏன்னா சார் இதுக்கு இவ்வளோ ஃபீஸ் வச்சிருக்கீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. பிரிண்ட் காஸ்ட் தான், வேற ஒண்ணுமே இல்லை. கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணி தருவோம். ஆஃப்லைன் வந்தீங்கன்னா வித்துவாயமாரோட அது பிரிண்ட் காஸ்ட் தான் வச்சிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். 199 என்ன தரும்னா, இந்த 2 டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். ஆன்லைன் டெஸ்ட் பிடிஎஃப் மெட்டீரியல் ஃப்ரீயா வந்துடும். யோசிச்சு பாருங்க, இது ரெண்டையும் சேர்த்தாலே உங்களுக்கு 1700 ரூபாய் வருது. அதோட ஒரு 300 ரூபாய் அதிகமா வச்சு மொத்த கோர்ஸ் வரும். கோர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் ஃபுல் சிலபஸ் கவர் ஆயிரும், அந்த டெஸ்ட் கவர் ஆயிரும். ஓகேவா? வித் பிடிஎஃப் மெட்டீரியலோட கொடுத்துருவோம். கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் தான், நீங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? பிடிஎஃப் மெட்டீரியல் என்ன சார் தருவீங்கன்னா ஜிஎஸ் கொடுத்துருவோம். அந்த மெட்டீரியலும் தமிழும் அவைலபிள், இங்கிலீஷும் அவைலபிள், நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம். அதை பிடிஎஃப் தனியா வேணா 699. ஓகே, இதுல வந்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுப்போம். அது புக்கா வேணும்னா அந்த மெட்டீரியல் 999. ஓகே, நீங்க மனசாயத்தோட சொல்லுங்க, இந்த அளவு கம்மியான ஃபீஸ் எங்கேயும் உங்களுக்கு கொடுப்பாங்க? ஓகேவா? உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை ரொம்ப எளிமையான முறையில உங்களுக்கு வந்து நாங்க கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7708 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஷெட்யூலும் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எஸ்ஐ ஷெட்யூல் இதை சொல்லிடுறேன். ஓகே, ப்ளூ பிரிண்டோட கொடுத்துருக்கோம். என்ன சார்னா ஒரு டாபிக் வந்து எக்ஸாம்ல நீங்க இவ்வளவு கேள்விகள் எதிர்பார்க்கலாம், அதுவும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதான் டெஸ்ட் பிப்ரவரி 25 ஆரம்பிக்கிறோம். இதான் இப்ப ஒரு டெஸ்ட்லயுமே உங்களுக்கு ஜிஎஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், சைக்காலஜி இருக்கும், தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஜிஎஸ்ல சயின்ஸ்ல பிசிக்ஸ் கவர் பண்றோம். என்னென்ன டாபிக்னா அளவியல் மெஷர்மெண்ட், அண்டம் யூனிவர்ஸ், இயக்கம் ஃபோர்ஸ் அண்ட் மூவ்மெண்ட். இது வந்து முதல் டெஸ்ட்டுக்கு இருக்கு. இப்போ இதுல நேட்டு சொல்லி உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கு. இதை நீங்க எங்க படிக்கிறோங்கிறது முதல் கொண்டு நாங்க கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது வந்து ஜிஎஸ்க்கு. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நவம்பர் மாசம். ஓகேவா? இது நேரத்தில் எந்த மாசம் கேட்குறீங்க? 2023 நவம்பர் கொடுத்துருக்கோம். 2023 நவம்பர் மாசம். ஓகேவா? அந்த கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருவோம், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். அதுவுமே தமிழ் இங்கிலீஷ் அவைலபிள், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் எண் வரிசை தொடர், அகர வரிசை தொடர், சுருக்கு இது கவர் ஆகுது. அதாவது நம்பர் சீரிஸ், ஆல்பபெட் சீரிஸ், சிம்பிளிஃபிகேஷன். தமிழ்ல 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்
ஓகேவா இருக்கும். இங்கிலீஷ்ல ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஓகேவா, இது முதல் டெஸ்ட்டுக்கான சிலபஸ். என்னைக்கு பிப்ரவரி 25. இப்போ இந்த டெஸ்ட் நீங்க எழுதின பிறகு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வந்தா டெஸ்ட் எழுதின பிறகு இந்த மேத்ஸ் ரீசனிங் சைக்காலஜில இதுக்கு முதல்ல நாங்க டிஸ்கஷன் கொடுத்துறோம். ஓகே, சோ பாத்துக்கோங்க. நீங்க கோர்ஸே எடுத்தீங்கன்னா எல்லா சிலபஸுமே உங்களுக்கு கவர் ஆகும் கிளாஸஸ். சரிங்களா, செகண்ட் டெஸ்ட் மார்ச் 1 அதுக்கான சிலபஸ். இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் தான் டெஸ்ட் போகுது. ஓகே ஓகே, அதோட ரேங்க் ஸ்டடி உங்களுக்கு இதுலயே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, சோ மொத்தம் 50 டெஸ்ட் போட்டுருக்கோம் இந்த மாதிரி. ஓகே ஓகே, சோ இது வந்து எஸ்ஐக்கான ஷெட்யூல். சரிங்களா, சோ டீடைலா பாத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த ஷெட்யூல டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் பிடிஎஃப், நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் பிசி காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ பிசி பாருங்க. பிசி டெஸ்ட் மொத்தம் 35 டெஸ்ட் சொன்னேன்ல, சொல்லலாம் நினைக்கிறேன். பிசி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 35 டெஸ்ட். ஒரு டெஸ்ட்மே 70 கேள்விக்கு. அப்ப 2600 மேற்பட்ட கேள்விகள் வரும். அந்த 35 டெஸ்ட்ல டாபிக் டெஸ்ட் 20, ஃபுல் டெஸ்ட் 10, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தனியா 5 தரும். எனக்கு தெரிஞ்சு ஜாயின் பண்றவங்க எஸ்ஐபிசி ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க, அதான் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எஸ்ஐ டோட்டலி வேற, பிசி டோட்டலி வேற, அதுதான் சொல்றேன். டாபிக் டெஸ்ட்ல மொத்தம் அதான் எவ்வளவு கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்கோம், 2500 கொஸ்டின் கவர் ஆகும். இது பாருங்க அப்படியே புக் வைஸ் போகும். அது சிலபஸ் வைஸ் புக் வைஸ். அப்ப எனக்கு சிலபஸ் வைஸும் தேவை, புக் வைஸும் தேவைன்னா ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஏன்னா பிசிஏ புக் வைஸ் தான், அவங்க 10ஆம் வகுப்பு வரை கேள்விகள் கேட்கணும்னு கொடுத்துட்டாங்க. எஸ்ஐக்கு சிலபஸ் சிலபஸ் வைஸ் போட்டிருக்கோம், பிசிக்கு புக்கை கொடுத்துருக்காங்க, புக் வைஸ் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பிப்ரவரி 22 முடிஞ்சிருச்சு. இதுல நான் டீடைலாவே சொல்றேன் கவனிங்க. 6th டேர்ம் 1 சோசியல் சயின்ஸ் இருக்கும்ல, அது ஹிஸ்டரி ஜாகிரபி மட்டும் இதுல கவர் ஆகும். அப்புறம் 6th பிசிக்ஸ் ஃபுல்லாவே கவர் ஆகும். HCFLC மிஸ்ஸிங் நம்பர் கவர் ஆயிரும். கரண்ட் அஃபேர்ஸ்ல செப்டம்பர் 1ஆம் தேதி 10ஆம் தேதி 2024 கவர் ஆகும். மொத்தமா 70 கேள்வி. புரியுதுங்களா? அப்படியே ரெண்டாவது டெஸ்ட் பிப்ரவரி 27ஆம் தேதி. இதுல 6th இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் டேர்ம் 2ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஜியோகிராஃபி, 6th கெமிஸ்ட்ரி ஃபுல்லா கவர் ஆகும். சிமுலேஷன் அல்ஜிப்ரா கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் 12 வரைக்கும். அடுத்த டெஸ்ட் மார்ச் 4. 6th டேர்ம் 3ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஜியோகிராஃபி, 6th பாட்னி கோடிங் டிகோடிங். புரியுதா? அப்புறம் சில்லாஜிசம் ஆவரேஜ் எல்லாம் கவர் ஆகும், எல்லாமே சைக்காலஜி. கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் 29-30. அது மார்ச் 9. 6th பாலிட்டி ஃபுல்லா, 6th ஜியாலஜி ஃபுல்லா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாஜிக்கல் ரீசனிங். கரண்ட் அஃபேர்ஸ்ல அக்டோபர் 1 10 வரைக்கும். இதோட 6th முடிஞ்சிடும். அப்புறம் அப்படியே ஒன்னொன்னா வரும். 7th ஹிஸ்டரி, 7th பிசிக்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏஜஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் 11 டேட்டோட கொடுத்துருப்போம். அது மார்ச் 19 இது அப்படியே உங்களுக்கு புக் வைஸ் போகும். ஓகேவா? சோ இதுவே நம்ம என்னைக்கு வரைக்கும் போட்டுருக்கோம் அப்படின்னா 9th 10th. ஒரு சைடு என்னன்னா சைக்காலஜியே உங்களுக்கு இந்த டெஸ்டோட முடிஞ்சிடும் டாபிக் வைஸ். அப்புறம் சைக்காலஜிக்கு ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3, ரிவிஷன் 4, ரிவிஷன் 5, 5 ரிவிஷன் சைக்காலஜிக்கு டெஸ்ட்லேயே கவர் ஆகும். ஓகே, அப்படியே 9th 10th ஜிஎஸ் சொசைட்டி போட்டு கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டு இருக்கும். ஒரு 20 டெஸ்ட் முடிஞ்சோட ஃபுல்லா முடிஞ்சோம் உங்களுக்கு சிலபஸ். அப்புறம் ஃபுல் டெஸ்ட். இது மட்டும் டேட் அனௌன்ஸ் லெட்டர் கொடுத்துருக்கோம், நோட்டிபிகேஷன் எக்ஸாம்லாம் பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு. மொத்தம் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட். ஓகே, அப்புறமா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் தனியா 5 டெஸ்ட். தரமா இருக்கும், ஜாயின் பண்ணி கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா. ஏன்னா சைக்காலஜிக்கும் டிஸ்கஷன் தரும், அதான் சொல்றேன். ஓகேவா? சோ பிசிக்கான ஷெட்யூல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, ஏன்னா கம்மியான ஃபீஸ் வச்சிருக்கோம். இது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 9728 இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.